கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். அற்புதம் ஆனால் விசுவாசம் இல்லை என்பதான சாட்சி சொல்ல உங்கள் முன்பு நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி அற்புதம் செய்தார். நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஜூஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, அந்த சமயத்தில் ஒரு சகோதரர் தன் குழந்தையை பள்ளிக்கூடம் வேனில் ஏற்றிவிட நான் வேலை செய்யும் கடைக்கு அருகில் வந்து தினமும் வருவார். அவர் தன் குழந்தைக்கு சிற்றுண்டி வாங்கி கொடுப்பார். அவர் வரவில்லை என்றால் அவர் மனைவி வந்து அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வருவார். அந்த சமயத்தில் எனக்கும் என் முதலாளிக்கும் அவர்களுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. நண்பர்களாக பழகினோம். திடீரென்று சில நாட்களாக அவ அவர் மனைவி வரவில்லை. என் முதலாளி, எங்கே உன் மனைவி? பார்த்து ரொம்ப காலம் ஆனது என்று அவரை கேட்டார். அதற்கு அவர் மனக்கலக்கத்துடன், என் மனைவிக்கு கேன்சர், புற்றுநோய் என்று சத்தமில்லாமல் மெதுவாக சொன்னார். நான் கடையில் பல வகைகளை அடுக்கிக் கொண்டே இருந்தேன். அந்த சமயத்தில் என் மனைவிக்கு புற்றுநோய் என்று சொன்ன அந்த வார்த்தை என் காதில் லேசாக விழுந்தது. அந்த சமயத்தில் அந்த சகோதரிக்கு வலிக்கிற வலி எனக்கு வலித்தது போல இருந்தது. அப்பொழுது அந்த சகோதரிக்கு ஜெபிக்குமாறு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நான் அன்று முதல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் முதலாளி வீட்டில் 2 மாதங்களாக ஜெபித்து வந்தேன். ஒரு நாள் இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அந்த சகோதரிக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டிருப்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். டிவியில் படம் போட்டு வெளிப்படுத்தினார்.